ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கேர். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்தியன் சினிமாவில் லேடிஸ் ஆர் டிரான்ஸ்ஜெண்டர் ஸோ இது மாதிரியான கேரக்டர்ஸ் எடுத்து பண்ண ஆக்டர்ஸ்லாம் யாருன்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான மெயின் ரீசன் இப்போ ரீசெண்டாக புஷ்பா 2ல் வந்து அல்லு அர்ஜுன் சாரி கட்டிட்டு ஃபைட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி சீன்லாம் இருந்தது. அதுக்கு ராஷ்மிகா மந்தனா ஒரு இன்டர்வியூவில் இந்த மாதிரி அவரை மாதிரி ஆள் போல்டாக நடிக்க முடியும், டான்ஸ் ஆட முடியும், இது மாதிரி யாராவது பண்ண முடியுமா, எந்த ஆக்டராக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போது எனக்கு வந்து சிரிப்பு தான் வந்தது. அந்த மாதிரி பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் கொடுத்த ஆக்டர்ஸ் பல பேர் இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி, ஓகே, அவங்களாம் யார் அப்படின்றத லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோ. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டில் 7ஆவதாக இருக்கிறது ஜெயம் ரவி சார். ஸோ அவர் வந்து ஆதி பகவான் படத்தில் 2 கேரக்டர் பண்ணியிருப்பார். ஒன்று ஆதி, இன்னொன்று பகவான். இந்த 2 கேரக்டர் ஒன்று வந்து மேல் கேரக்டராகவும் இன்னொன்று வந்து டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டர்ன்ற மாதிரி அவர் வந்து நடிச்சிருப்பாரு. அதில் பர்டிகுலராக அந்த ஒரு கேரக்டருக்கான நடை, உடை, பாவனை, ஸ்லாங்கு எல்லாமே வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு ஜெயம் ரவி சார். 2 டிஃப்ரெண்டான ரோல்ஸு சேம் பர்சன் தான் பண்ணியிருப்பாரு. அவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸை வச்சு அந்த ஒரு கேரக்டர்ஸ் 2 பேரையுமே தனித்தனியாக நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நடிச்சிருப்பாரு. இதில் 6ஆவதாக இருக்கிறது நவாசுதீன் சித்திக் ஹாதி படத்துல இருந்து. ஸோ இந்த படத்தில் வந்து நவாசுதீன் சித்திக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டர் மாதிரி நடிச்சிருப்பாரு. நவாசுதீன் சித்திக் ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டர். பாலிவுட்டை பொறுத்தவரையும் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கிற ஆக்டர்ஸ்லும் அவரும் ஒருத்தர், ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர். அவரு இந்த கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்கிறது பலராலையும் வந்து பாராட்டப்பட்டது. இந்த படம் வந்து என்னதான் ரேட்டிங் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பர்டிகுலராக ஒரு ஆக்டிங் வைஸ் பலராலும் பாராட்டி பேசப்பட்டது. அந்த ஒரு ரோல் அவர் வந்து சூப்பராக எடுத்து பண்ணியிருப்பாரு. அதனாலே கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டில் நவாசுதீன் சித்திக் சாரை மென்ஷன் பண்ணி ஆகிறோம். லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிறது விக்ரம் சார். இருமுகம்னு சொல்லக்கூடிய படத்துல சேம் விக்ரம் சார் 2 கேரக்டர் பண்ணியிருப்பாரு. ஒரு கேரக்டர் நார்மல் மேல் ஏஜென்ட் மாதிரி காமிச்சிருப்பாங்க. இன்னொரு கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாஃபியா லீடர் மாதிரி. ஸோ அவங்களை வந்து டிரான்ஸ்ஜெண்டரா வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. இந்த 2 கேரக்டர்ஸும் வேற அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. லைக் இந்த டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேஸ்ல வந்து ப்ராஸ்தட்டிக்ஸும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் பெண்கள் மாதிரியான அந்த ஒரு நல்லினம், நடை, உடை, ஸோ இது மூலமா அந்த ஒரு கேரக்டர் சூப்பராகவே பண்ணியிருப்பாரு விக்ரம் சார். ஸோ விக்ரம் சார் பத்தி நம்மளுக்கு தெரியும், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்டர். ஸோ அவரு இந்த ஒரு கேரக்டர் தைரியமா எடுத்து பண்ணி அதை வேற லெவலில் பண்ணியிருப்பாரு. 4ஆவதா இருக்கிறது பாரி இளவழகன். ஸோ இவர் இப்போ ரீசெண்டாக ஜமா அப்படின்னு சொல்லக்கூடிய படத்தில் நடிச்சு டேரக்டராகவும் இருந்திருப்பாரு. கிரேட்டான ஒரு ஆக்டர்னு சொல்லாங்க. ஸோ டேரக்டர் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காரா அப்படின்றது வந்து நம்பவே முடியல என்னால். அவ்வளோ சூப்பராக அந்த ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணியிருப்பாரு. அதில் அவர் வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரி இல்லாமல் அவர் வந்து ஒரு மேல் கேரக்டர் தான். ஆனால் இந்த கூத்து நாடக நடிகர்கள் அந்த பெண் வேஷம் கட்டி ஆடக்கூடியவங்களுக்கு வந்து அந்த பாவனை வந்துடும். அவங்களே அறியாமல் அந்த பாவனை வரும். அதுவும் குழந்தையிலேருந்தே அதை வந்து பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். ஸோ இது வந்து பலராலும் கேலி கிண்டல் செய்யப்பட்டாலும் அவங்க வந்து அதை திருத்திக்க முடியாது. ஏன்னா அந்த ஒரு கேரக்டராகவே அவங்க வாழ்வாங்க. அந்த மாதிரியான ஒரு கலைஞராக இந்த ஒரு படத்தில் ஒரு நடிச்சிருப்பாரு. பெண்ணோட நளினம், பேசுகிற ஸ்டைலு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லேடிஸ் மாதிரி சூப்பராக பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் லேடிஸ்க்கே எப்படி இதெல்லாம் பொண்ணு சொல்லி கொடுக்குற மாதிரிலாம் சீன் இருக்கும். அதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஒரு கிரேட் ஆக்டர்னே சொல்லலாம். பெண் வேஷம் கட்டி அந்த நாடகம் நடிக்கிறது இதுவுமே வேற லெவலில் இருக்கும். உண்மையிலேயே இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் படம். அதில் அவர் வந்து அந்த ஒரு கேரக்டரை எடுத்து பண்ணி ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறது காளிதாஸ் ஜெயராம் சார். இவர் வந்து பாவ கதைகள் வெப் சீரிஸ்ல வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அதுல இவரோட கேரக்டர் இந்த தங்கம்னு சொல்ல ஒரு கேரக்டர் ரொம்ப அமேசிங்கா இருக்கும். ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டர் மாதிரி சொல்லாமே. ஸோ அவர் வந்து லேடிஸ்க்கான அந்த ஒரு இது இருக்கும்ல, ஸோ அதை எடுத்து சூப்பரா பண்ணியிருப்பாரு. லைக் வெக்கப்படுற மாதிரி, பேசுற மாதிரி, ஸ்லாங்லாம் அமேசிங்கா பண்ணியிருப்பாரு. இந்த கேரக்டர் வச்சு சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனல் ரைடு வேற போகும். அதெல்லாம் வேற லெவல்ல எலிவேட் பண்ணியிருக்கோம். அதனாலே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்டர்னே சொல்லலாம். லிஸ்ட்டில் 2ஆவதா இருக்கிறது சரத்குமார் சார். ஸோ காஞ்சனா படத்தில் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டராக இவர் வந்து பண்ணியிருப்பாரு. தரமான ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். படத்தில் அந்த ஒரு கேரக்டர் தான் மெயினே, நங்கூரமே அந்த கேரக்டர் தான். ஸோ அப்பேற்பட்ட கேரக்டர் சரத்குமார் சார் எடுத்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாரு. அந்த ஒரு கேரக்டராகவே வாழ்ந்திருப்பாருன்னு சொல்லலாம். பவர்ஃபுல்லான ஒரு ரோலு. அதை எடுத்து பண்ணுறதுக்குன்னு ஒரு தைரியம் வேணும். அதை பக்காவாக எடுத்து பண்ணி அந்த படத்தை வேற லெவலில் எலிவேட் பண்ணியிருப்பாரு. சரத்குமார் சாரும் டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரி நடிச்சிருப்பாரு. படத்தோட கிளைமேக்ஸில் ராவலாரன் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான கெட்டப்பில் வருவார். வேற மாதிரி ஒரு சம்பவம்னே சொல்லலாம் அந்த படம். ஸோ ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது விஜய் சேதுபதி சார். ஸோ சூப்பர் டீலக்ஸ் படத்தில் ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக நடிச்சிருப்பாரு. பெஸ்ட் பர்ஃபார்மர்னே சொல்லலாம் விஜய் சேதுபதி சார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த கேரக்டர் பண்ணும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா அவர் விஜய் சேதுபதி சாராவே தெரியாம லிட்டரலி ஷில்பான்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டராக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வாழ்ந்திருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், அதுவும் போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிறதுலாம் கொடூரமான சீன் சொல்லலாம். ஒன் ஆஃப் த டார்க்கஸ்ட் சீன் சொல்லலாம். அதை ஒரு பெஸ்ட் ஆக்டர், பலருக்கும் பிடிச்ச ஒரு ஃபேமஸான ஒரு பிக் ஸ்டார்னு கூட சொல்லலாம். அந்த
அந்த டைம்ல அவரு அந்த மாதிரி இறங்கி பண்றதெல்லாம் பயங்கரமான ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ், அவங்கள சுத்தி நடக்கக்கூடிய ப்ராப்ளம், அவங்க ஃபேமிலி அவங்க எப்படி பாக்குது, தனக்கு ஒரு பையன் தான் அவன் அப்படி என்ன ஃபீல் பண்ணுவான் அதை வச்சு இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் அந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா ஆக்டர் விஜய் சேதுபதி சார் சூப்பரா நடிச்சிருப்பாரு. படத்தை பார்க்கும்போது ஹேட்ஸ் ஆஃப், அவர் மேல ஒரு தனி ரெஸ்பெக்டே வந்துருச்சு. இந்த ஒரு கேரக்டர் எடுத்து பண்றது லைக் ஃபீமேல் ரோல் கேரக்டர் எடுத்து பண்றது நிறைய சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆனா எனக்கு இந்த ஆக்டர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர்ஸும் கூட. அதனால தான் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த லிஸ்ட்ல இவரை நம்பர் 1 பொசிஷன்ல வச்சிருக்கேன். ஸோ உங்களோட தனிப்பட்ட ஃபேவரட்ஸ் யாருன்றதா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரையும் டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் A Square.